வேண்டா பீஸ் வாதிக்கிற பெரிய அனிருத் மாதிரி தம்பி கத்தக்கூடாது, கத்தக்கூடாது. கத்துனா ஃபர்ஸ்ட் நைட்ல கத்திக்க. ஒரு என்னுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாம் தம்பி ஊதி ஊதக்கூடாது, அப்புறம் உனக்கு ஊதிடுவேன். ஊதக்கூடாது. என் தம்பி நான் அண்ணன் சொன்னா கேட்பீங்களப்பா, என் தக்கா ஊதாதப்பா, ஓமுண்ட மயிர் அடியப்போம். வடமதுரை குமரன் ஆடியோஸ் மச்சான், சூப்பர் மச்சான், பாக்ஸை தள்ளி விட்டுறாங்க என் தம்பியை. ஹலோ, கொஞ்சம் எக்கோ சார் போய்ங்க. என்ன தம்பி, தம்பி என்னடா எறும்பு அடிச்சுச்சா, வடக்கு நந்துருச்சேன், சட்டி வளர்ந்துருச்சா? சாமியை கூப்பிடுவோமா? இங்கே உள்ள அந்த காமாட்சி அம்மன், மற்ற சாமி கூட கொஞ்சம் தாமதமாக தான் வரும். எங்கள் கருப்பை வந்தானா அந்த கூட்டம் தாங்காது. அதே மாதிரி பாண்டிமுனி, கலிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் ஆடி வந்து இந்த உட்காந்துருக்க ஆளு நிற்கணும், நிற்கிற ஆளு உட்காரணும். அதை நீ தான் செஞ்சு கொடுக்கணும். ஹலோ 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 அது ஒரு காலம் இந்த வடமதுரையில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில கத்தி காத்த ஜாமி எங்க உள்ளா போய ஜாமிடா, சொன்ன சொல்லும் மாறாது. எங்க 18ஆம் படியா சொல்வாக்கு தப்பாது. கூப்பிட்டா ஓடி வருவேன். எங்க கருப்பே 1000 லாரி செயின் ஓட்டு கட்டுனால எங்க 18ஆம் படியா கட்டு கிடங்க மாட்டேன். அவன் வெறி உண்டவங்க, அவன் போக்கு மாடு இல்லடா. எங்க கருப்பேங்கால சுத்து மாடுடா. கலிஜரி கம்மாய விட்டு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வடமதுரை மக்க என் சாமியோட வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில எந்த குதிரைய புடிச்சு வர போறேன். அண்ணன் தந்த ராமன் அங்கே எங்க ஆத்தா ரோஜா காரிடா, எங்க ஆத்தா பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த ரோஜா காரிடா. எங்க ஆத்தா இவள நேரம் பொறுக்க மாட்டாடா.
காரியாவட்டி மலம்னா அடி பொழந்துருவில்ல. அதே அக்கா உரைங்க அண்ணன் வாங்குற 500 ரூபாய டீசலுக்கு காசு கொடுத்துருக்கேங்க அண்ணன். ஏஎம்கே மணி எண்ணெய் எங்க அண்ணன் சார்பாக தம்பிக்காக 501. நன்றி. அவ்வளவு 500 ரூபாய்க்கு 2 வார்த்தையும் சொல்ல முடியும். அதுக்காக ரேஷன் உள்ள பேரப்புறம் சொல்ல முடியாது. தயவு செய்து விழா கமிட்டிகிட்ட கொடுத்து இது பண்ணுங்க. எல்லாரும் மேடையில் ஏறாது அண்ணே. ஏன்னா பெருங்கொண்ட கூட்டமனே பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். எல்லாரும் ஏறி கூட மேடையை கூட சாச்சி விட்டு போ. நான் திண்டுக்கல் பஸ்ஸால் சாட்டிட்டு அடிச்சு காசு வாங்கிட்டு போகிறேன். ஓம் 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 நமோ நாராயணா. நமது பால் பண்ணை நந்தவனப்பட்டியிலிருந்து கோபால் பால்காரர் நந்தவனப்பட்டியிலிருந்து என 50 ரூபா கொடுக்குறீங்க. வாவேன் 100 ரூபா தரேன். நீ வீட்டில் போய் உன் பாலை குடிச்சிட்டு படுவா. பூரா எங்கள் அண்ணன் தம்பி கூட அப்படி இருக்கீல. ஸ்ரீ கிருஷ்ணா பவர் டூல்ஸ் அடி சரக்கு இரும்பு கடை கருடா வணிக வளாகம் அண்ணா நகர் ஐலூர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக ரூபாய் 100. தள்ளி கடை வச்சுட்டு 100 ரூபா கொடுத்தா வழங்க மாட்டான். ஏன் சத்தம் போட்டு இருக்கீங்க எங்க அண்ணன் தம்பிலாம்? மாட்டு மிஸ்டர் முடி முண்டை இடியாப்போம். தம்பி உங்க சொல்லக்கூடாது. அதான் சார் போய்கிட்டேன் கொஞ்சம். பேரன்பு கொண்ட இப்பிறவிலே இந்த எம்கேஆர் எந்த கைமாறும் செய்ய முடியாது. உங்க எல்லாத்துக்கும் இந்த பாசத்தை தவிர எதுவுமே நான் செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு தாய் தகப்பனா இருந்து தம்பிகளை பூரா வளர்த்த முதல்ல எங்க அண்ணனுக்கு வணக்கம். எங்க அன்னைங்களுக்கு கூட வணக்கம். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிகளுக்கு எல்லாம் வணக்கம். தாய்மார்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். மைஜெட்டுக்காரருக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இதுல ஊட உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஆகி இருந்துட்டீல்ல. உனக்கு இருந்தீங்களா? இப்ப யாருக்காவது ஊட வயிற்ற கலக்குச்சுன்னா என்ன ஒண்ணு? அதுக்கு தான் சொல்றேன். என் நாடகம் பார்க்க வரணும்னா உள்ள உட்கார ஆள்லாம் பேம்பாச்சு மாட்டிக்கங்க. ஏய் சைடில் பேசக்கூடாது ப்ரோ. அன்பு உறவுகளே, ஒரு 3 நாளாவே என்னால் நிம்மதியாக நாட ஆரம்பில்ல. காரணம் என்னுடைய தம்பிகள் அன்பு தொலை தாங்க முடியல. அங்கே உட்காந்துக்கிட்டு சூம்புன்றேன், இடிப்பம்ன்றேன், கணேஜ் போயிலன்றேன், டொங்காஜுன்றேன், வா ஓடுன்றேன். நான் படைத்து விட்டது எனக்கே வாயில் வைத்து விட்டார். அதுலேருந்து என்ன தெரியுது? கோல்கட்டிஸ்ட சூம்பு. உலகத்திலே சிரிக்க தெரிந்தது மட்டும் மனிதன் தானே. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் சிரிச்சுன்னா அவளை வேற வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க. நாய் சிரிக்கா. ஆனால் நாய்க்கு உள்ள நன்றி மனிதனுக்கு இல்லை என்று நான் சொல்றேன். அந்த அண்ணன் கை தட்டுதுன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுற. நான் அயல்நாட்டு அதிபர் ட்ரம்ப் பேரன்னா அதே ஃபீலிங் தான் மிஸ்டர் லாங். உண்மையிலே எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாருடைய காலில் விழுந்து கும்பிடாம பொதுவாக உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்றேன். இந்த அளவுக்கு இந்த நாடக கலையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்து விட்டீங்க. எம்கேஆர் பெரிய ஆள் அல்ல. ஒரு மரம் தோப்பாகாது. இத்தனை கலைஞரோடு கைகோர்த்ததுனால தான் என்னால் ஜெயிக்க முடிந்தது. நடிகன் என்றால் தனிப்பட்ட ஒரு நடிகன் அவன் பேர் வாங்க முடியாது. வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அருமையான நடிகர்களை கொண்டு வந்திருக்கோம். யானை கதை இந்த கேட்டாங்களா? தம்பி 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 இப்பத்தானடா சொன்னேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், கேட்டது கூட என்ன இந்திக்காரங்களா? அவங்க கூட பரவாயில்லடா. இந்திக்காரன் பானிபூரி ஓடும்போது போய் சொன்னா கேட்குறேன். ஏ பையா ஒன்று பாரி போனி அவன் இதுதான் ஒன்றுக்கும் அவன் கூட போறான். நம்மளால அகராதி மயிராட்டே இருக்கேன். நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்லித்தான் வந்து விட்டான் இந்திக்காரன். கேப்பையா அமைதியா எல்லாமே நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நாடகம் கெட்டு போயிருந்தேன். ப்ளீஸ் என்னை பேச விட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஏதாவது பேசலாம். நான் 2026 27 ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க ஊர்லயே நடிச்சு கேசட் அனுப்பி விட்டுருவேன்.
நீங்க திரைப்பட மாதிரி ஓட்டி பார்த்துக்கலாம். அந்த திரையை கிழிச்சா கூட ஊர்ல செலவு இல்லையில. இங்க வந்து பாடா படுத்துறீங்களப்பா. இரு தம்பி, நீ அங்க இருக்க. அண்ணே ஒன்னே ஒன்றும் சொல்லலடா, ரொம்ப ஆதங்கப்படாத. அண்ணே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன். இரு, இங்க உள்ள என் தம்பியை தொலை தாங்க முடியாதா. ஆக சிறந்த படைப்பாளிகள் என்னுடைய தம்பி தான். வெளிநாட்டுக்கார எத்தனை ஏவுகணையை என்னென்னமா கண்டுபிடிச்சாலும் ஆர் சத்திவேல் STS மரமிஷின் தோட்டம், காடு மற்றும் எல்லா வகையான இடத்திலேயும் மரங்கள் மிஷின்கள் மூலம் அறுத்து தரப்படும். தென்னை மரம், பனை மரம் மற்றும் அனைத்து மரங்களையும் அறுத்து தரப்படும். மொத்தத்தில் எல்லாத்தையும் அறுக்கப்படும். என்னையும் கூட சேர்த்து அறுத்து விட்டு போ. மரம் வளர்ப்பது இந்நாட்டில் எவ்வளவு கஷ்டம். ஒரு மரத்தை அவ்வளவு சீக்கிரமா வளர்க்க முடியாது. பைப்புரட்டு கிடையாது, ஓகம் அடிச்சு விடுறாங்கடா அவங்களாம். ஆனால் மரங்களை அழிக்காதீங்க. மரத்தை அழிக்கக்கூடாது. போஸ்ட் மரம் கிடையாது, நீக்குறோம். பூரா காமெடியா இருந்தா நாடா விளங்குமா? நகைச்சுவை என்பது எனக்கு சொந்தமாக வரவில்லை. என் தம்பிகளையும் எங்க அண்ணனும் கற்றுக் கொடுத்ததுதான் நகைச்சுவை. புளியாங்கொட்டை இது நாடகமா மடமதுரை சந்தை கிடையாது. இங்கிட்டு ஒரு புளிய கணையிட்டே அங்கிட்ட ஒரு பரிகாரம் இடியப்பா தேங்கப்பா ஏலம் கேட்கிறோம் கேட்கலாம். கூமாவட்டி தங்கப்பாண்டி பொம்பளை டொக்காசு போடுறாங்க. குமாவட்டி தங்கப்பாண்டி இந்த ரம்யா ஜோவோட ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான் பாரு, கபாலி, குட்டி கபாலி. அவங்களுக்கெல்லாம் எங்கனையே வெதர்ல மச்சம் இருக்கு, நல்ல ஒல்லியா இருக்கு. இந்த சிமுண்டு முடிய போட்டு தடவுறாங்க. யமுனா நதி. அவன் இந்த குட்டை கபாலிலாம் பிரே வச்சு இப்படி அடிக்கிறான். அடிக்கிறேன். எனக்கு வர டான்ஸு பூரா புரிஞ்சன் கூட வந்துடுறேன். லேசா இடுப்பு தொட்டா அவன் திண்டுக்கல்ல ஒரு 10 பேரை வச்சு வெட்டாம உன்னை விட மாட்டேன். எனக்கு பூராமே சித்தி மக தானே. நான் என்னைக்கு சொல்றேன், அதுக்கு தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் யோகி பாவுக்கு டூ போடும் மசூல் மட்டையோட. இன்னொன்னு இருக்கு மடு அல்ல கிஜா கிஜா பாலமேடு பப்புளு பயலுகடா. என் தலைவன் பப்புளு உள்ளே மாமப்புள்ள இருக்காரு. இருந்தா அன்பாளையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வர சொன்னேன். வேகமா போனேன். யாரு பப்புளு? வேகமா நடந்தேன். திருப்பி முண்டை வர முடியல, தொட அறுத்துருச்சு. அங்கேருந்து போன் அடிக்கிறேன். அண்ணே நம்ம காரை அனுப்பி விடுங்கண்ணே. 2 தடவையும் புண்ணா போச்சுனே. காரணம் அந்த குட்டி பையன் கூட இன்னைக்கு அத்தனை மக்கள் மனதிலையும் போய் சேர்ந்துட்டேன். பப்புளு அந்த மாதிரி என் தம்பிகள் எல்லாம், நீங்கள் எல்லாம் அறிவாளி. என் தம்பிகள் எல்லாம் அறிவாளி. எங்க அன்னைங்கெல்லாம் அதோட அறிவாளி. எங்க அன்னைங்கெல்லாம் சரக்கிலே தண்ணி ஊற்றி அடிக்க கத்துக்கொண்டார்கள். என் தம்பிகள் எல்லாம் பீரிலே மிச்சர் போட்டு முறைய கக்க கண்டு விட்டான். ஒரு நிமிஷம் லைன் போகுது, லைன் பக்கத்தில் போகாதீங்க. கரண்ட் இருக்கு தம்பி, கீழே இறங்க, கீழே இறங்க. கரண்ட் இருக்கு, இறங்கிக்க. கரண்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதை பிடிப்பேன். நம்மால் கரண்ட் இல்லைன்னு சொல்லணும், அப்பதான் போவேன். கரண்ட் இருக்குன்னு சொல்லி அதை போய் தொடுவாங்க. அப்புறம் சத்து நறுக்கி 108 வந்துடும். தமிழ்ன்ட்டு அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு இடத்துல நல்லா பாரு, அண்ணே அண்ணா ஆய் இருக்குன்னேன்ட்டு அங்கே மிதிச்சு பார்ப்பேன். சரட்டு ஆமா இருக்கு. ஈரச்சவரா இருக்கும். கொத்தனார் பாடுபட்டு மலையில தார்பாயெல்லாம் போட்டு கட்டடத்தை கட்டி வச்சு எழுதி போட்டு போயிருப்பாங்க. ஈரச்சவர் தொடாதே. நம்மால் 7 பேர் தொடுவேன். சார்ஜ் போட்டுருவாங்க. மறுநாள் வந்து எல்லா கல்லையும் மறுபடியும் கட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த தமிழை மாதிரி அறிவாளி எவனும் கிடையாதுடா, எவனே கிடையாது. வண்டியில விழுந்து அரைச்சவனுக்கு போய் எச்சிய தொட்டு வைப்பானடா. ஆக சிறந்து நம்ம தமிழகத்தில் நம்ம எல்லாம் பிறந்ததுக்கு எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் நம்ம பெருமைப்படணும். ஒரு கைதட்டு கொடுக்குறோம் எல்லாருமே. இருப்பா என்ன ஆனந்தம் ஆயிரம் புடுங்கணும். அவங்க 2 முண்டையில் மேடைக்கு வந்து மிரண்டு போய் நிற்பாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து கொண்டு வரதுக்குள்ள என் உசுறு போகுது. நீ பாட்டுக்கு தூண்டி விட்டுரு. ஆனந்து கப்ளிங்கு மயிர்னு நான் ஒன்று சொன்னேன், அவனும் செய்கிறாங்க. வந்து காலை புறான்னு நேற்று சொன்னேன், வெதரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இரும்பு சட்டினாலும் தப்பிச்சு.
உடுக்கு கிடையாதுப்பா, 2 கிலோ பூக்கு. பொன்னாடா இருக்கா போடுங்க வாங்க. நீங்க கொண்டு போலாம் பாக்குறீங்களா, நாங்க முண்டமா தெரியவா? ஏய், என் தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அண்ணனை கேட்டேன் பாரு, அண்ணன் சட்டி ஓடுறியான்னு. அண்ணன் சட்டி ஓடுறீங்க, நீ முட்டி ஓடுறியா? சத்தாண்டா எதிரி. எம்கேஆர் பயணிகளா? நாடகத்திலே அதிக டவுசர் போட்டு மேடைக்கு வர ஒரு ஆள் நான் தான். ஏன்னா இந்த 2 லூசு பயலுக அன்னைக்கு உரியணும்னு சட்டி வரைக்கும் வந்துட்டேன். என்னைக்கா யாரு மச்சான், மச்சான் என்ன மச்சான்? எங்க மச்சான் வடமதுரை ஸ்ரீ குமரன் மகிழ்ச்சியா எங்க அத்தா இருந்தேன். இந்த மனுஷன் நான் நாடக உலகத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு அதிகமாக மைச்சட்டு போடுறதே இந்த ஆளுதான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்க மச்சான். இந்தா மச்சான் ஊதிச்சேன் மச்சான். இனிமேல் நம்மளுக்கு எதிர்காலம் வேற லெவல். தம்பி நீ எந்திரிச்சு போறியா? கூத்துச்சு போ மயிர்மனே. பெரிய குன்னக்குடி வைத்தியனாதே எனி டைம் பூல் பூல்னு ஊதுவார் மயிர். நானும் எவ்வளவு நாள் தான் பொழுது மிஸ்டர் அனிருத் ஊதக்கூடாதுப்பா. பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர் உங்க அம்மா இருக்காங்களா? இந்த ஊதிமையை திந்த மாட்டேன் மேடம். எனக்கே நீர்மலையா? பக்கத்துல எங்க அண்ணன் வேடிக்கை பாக்குறியா? அண்ணா 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 அடிங்கண்ணா. அது வாக்குது, நம்மளை கடிச்சாலும் கடிச்சிருவாங்க. அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி திருக்கோவில் கமிட்டி சார்பாக, திருக்கோவில் சார்பாக பொன்னாடை அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு பொன்னாடை போட்டி கவனிப்புகிறது. கணேஷ் பயில ஓட்டக்கூடாது, அதே சொன்னேன்ல. எதுக்கு பயப்படுற? வேற எதுவும் கணேஷ் பயில உள்ள இருக்கா? அது பயப்படக்கூடாது. நான் பயந்து போனேன். நான் பாலியல் வன்கொடுமை மாதிரி என்னைய மனசுக்கு அடிப்பாங்களே. பூரா என் தம்பி பூரா பெரிய கலை அருணாட்டு நம்மளே சொன்னாங்க. இப்போ இந்த நிக்கிற ஆள் கூட எங்க அண்ணன் தம்பி தானே. போகும்போது எனக்கு மட்டும் டைலாக் கேளுவேன். 2 பேரும் பைக்கில் வேணா பேசுவாங்க. இவன் நாடகத்துக்கு வந்து தப்புடா. ஏன் கலை உட்கார இடம் இல்லை கண்டாலுமே இன்னும் இப்போ போகக்கூடாதுடா. நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கிறோம். என் தம்பிகள் எங்க அண்ணங்களை நிற்கும் பொழுது மனம் அவளை வலிக்கிறது. எதுனேன்னு கேட்கக்கூடாது, மனம்ட்டேன். செக்ஸ் வீடியோ பார்க்காண்டுருவோம். அதுவே இருக்காண்டா வெதரு கப்பலிங்கன்னு நல்லா சிரிக்கிறேன். கருத்து சொல்லும் போது இருந்தா இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சு இல்ல, ஒண்ணு நல்லா தெரியுது. என்னை எல்லாரும் கூடிய சீக்கிரம் ஆடு மேய்க்க வைக்க போறேன்னு தெரியுது. பழைய வேலையை தொடங்க போறேன். ஏன்னு கேளு, ஊருக்கார உரம் பாப்பாங்க. இவனை போட்டா கரைச்சல் விளங்காது. ஆளுக்கு வந்து நம்ம ஊரை 2 ஆக்கிடுவாங்க. வேணாம்ன்றாங்க எனக்கு. ஏன்னா என்னை நம்பி எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். நான் கூத்தாரனாத்தான் உங்களை போன்ற எல்லாத்தையும் இந்த ஒரு அண்ணன் என் தம்பிகள் எல்லாம் காப்பாற்ற முடியும். ஒரு சாங் பாடுவோமா? என்னடா மனநோயாளி மாதிரியே இருக்கிறான். எந்த ஊர்லயாவது நாடகத்துக்கு கருப்பு சட்டை ஓட்டு வருவானா? கேதம் கேட்கிற மாதிரி போமுண்ட அப்துல் கலாம் தான். அப்புறம் உங்க சித்தப்பா வாட்டா தம்பி, உனக்கு இதுல 200 ரூபா தரேன், இங்கிலீஷ்ல இருக்கு படி. வெங்கடாஜலபதி மெட்டல் ஹவுஸ் தென்னம்பட்டி பைபாஸ் வடமதுரை உறவுகள் சார்பாக யாரா 500 ரூபா கொடுத்தா? இந்த விஷயம் தானேதா? நன்றி நன்றி. சாங் பாட போறேன். வாங்க மாப்பிள்ள. ஏய் எல்லாரும் பையில இருந்து ஏறா 100 ரூபாய இல்லைன்னா பப்புல வர சொல்லி சாட்டுக்கிட்ட அடிச்சு வசூல் பண்ணுங்க. 2000 ரூபா.
எட்வன் பாய் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைய காணோம். உங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்க. உங்க பக்கத்துல ஏதாவது சின்ன பையன் உட்காந்தா கூட தூக்கிட்டு வாங்க. எட்வன் பாய் கிடைத்து விட்டானா? ஒரு 10 நிமிஷத்துல தம்பி கோயில்கிட்ட வந்துருக்கேன். சடையாண்டி அண்ணன் சார்பாக 501. காணப்பாடி கிராமம் எங்க அண்ணன் சடையாண்டி சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501. கேப்டன் விஜயகாந்த் ஐயா அன்பு தம்பி சார்பாக ரொம்ப நன்றி அண்ணே. அந்த வர விசில சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்துறக்கால் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். போட்டு கொண்டிருக்கிறார். தென்பாண்டி ராமன் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி ஓ பிள்ளை என்று வரும்பொழுது பிள்ளையை தூக்கி காமிக்கிறாய். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவராம் கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். கலாம் ஐயா மட்டுமே இல்லை என்றால் இந்த இந்தியாவை அன்றைய நாடுகள் போர் தொடுக்க தயங்கியிருக்கார். அவர் இருந்ததனால்தான் உலக நாடுகள் பயப்படுவது இந்தியாவை நினைத்து அல்ல, உலக நாடுகள் பயப்படுவது தமிழகத்திலே பிறந்த ஒத்த தமிழனுக்காக பயப்படுவது உலக நாடு. கைதட்டலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம். கனகே வீணா தமிழக மண் மீது புகுந்து உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கண்ணா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. அவர் தான் அப்துல் கலாம். அறிவு சார்ந்த ஒரே ஒரு நிமிஷம் அப்துல் கலாம் ஐயத்தை சொல்லிக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவை இந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. எல்லாரும் கைதட்டு கொடுக்கலாம். அவர் அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடித்தார். நம்ம தம்பிகள் டூலர் பைக்கு வாங்குறாங்க. அந்த கம்பெனிக்காரே சொல்றாரு 2 பேர் தான் போனோம், இந்த வண்டி அளவே அவ்வளவுதான். அதுல 7 பேரை ஏற்றி காமிக்கிறார். ஆக சிறந்த படைப்பாளிகள் என்னோட தம்பிகள். கணேஷ் கோயிலை போட்டால் உதடுகள் பொத்து போகும் என்று பூலிப்பை கண்டுபிடித்தானே, இதற்கு மேலேயே கண்டுபிடிக்க வேண்டும். சட்டி ஓட்டையா இருந்தா புரட்டி போட்டானே, இது கண்டுபிடிப்பு. எல்லாரும் சிந்தித்து நாட்டை பத்தி சிந்திக்க வேணாம் என் தம்பிகளா. ஏய், அதை பத்தி சிந்தி. என்ன பண்ண காத்திருக்காங்க? தன்னுடைய குடும்பத்தையும் உன்னைய பத்தி யோசி. அதே மாதிரி அவர் வந்தா நம்மளை காப்பாற்றி விடுவார், இவர் வந்தா காப்பாற்றி விடுவார், இவர் இருக்கிறா நமக்கு உதவி செய்வார் என்று எண்ணி இருந்தவன் முட்டாள்.
தன் மீது நம்பிக்கை வைப்பவன் தான் உலகத்தில் ஜெயிப்பான். உங்க எல்லாரும் சொல்றேங்க அண்ணன் தம்பிகளா, இந்த உலகம் அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கும் நாள் கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளிலே இந்த பிறந்த மண்ணுக்கும் உனக்கும் ஒரு அடையாளத்தை வச்சிட்டு அப்புறமேல் இந்த உலகத்தை விட்டு போலாம். அப்படித்தான் என்னுடைய வண்டியில பாத்தீங்கன்னா இருவருடைய புகைப்படம் நிறைந்த கொடி இருக்கும் என்னுடைய கார்ல. ஒன்று ஏழைகளுக்காக நிறைய உதவி செய்து ஒரு கர்ணனா வாழ்ந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. மறுபுறம் ஏவுகணை நாயகன் இந்த இளைஞருடைய வழிகாட்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் இருக்கும். இது நான் பெருமை அடைகிறேன். இந்த நல்லவர்களே என்னுடைய வாகனத்திலே கொடியாக தினசரி அது பறந்து கொண்டிருக்கிறது நான் பார்த்து கொண்டே வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லவர்களே, என்னுடைய தம்பி என்னுடைய அன்னைங்களுக்கு ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல முடியும். இருப்பா இருப்பா ப்ளீஸ் பா. ஐயா விழா கமிட்டி என் தம்பியில் ஏதாவது சொல்லுங்க. தப்புலிங்க சொல்ல முடியாது. என் தம்பிகளே உங்களை கும்புறேன் அண்ணே, என் செல்லங்களே, என் தம்பிகளே அமைதியா இருங்கப்பா. இப்ப எனக்கு ஒரு தோணுது, லேடிஸை விட்டா இவங்க ஆப்பாயிருவாங்களா, அதையும் வந்துவாருன்றாங்களே. அப்ப ஒரு சேர்ச்சி போய் விடுவோமா? நான் கேட்கறது உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை கெட்ட வழக்கங்கள் இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது. அதை தடுக்க இந்த மேடை ஓட்டு நான் வரவில்லை. எத்தனை கெட்ட வழக்கம் இருந்தாலும் உங்க குடும்பத்தையும் உங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்ளும். அவ்வளவு கருத்து சொன்னா அதுல 2 பேர் சொல்லுவேன். தண்ணி அடிச்சா உனக்கு என்னடான்றேன். தண்ணி அடிக்கும் போது அது இனிமையாக தெரியும். ஒன்னே ஒன்று நான் சொல்றது நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மாக் கடையும் வர்ற மாதம் அடைக்கிறாங்க. அடைச்சிட்டா எல்லாரும் அதை மறந்து இருப்பேன். இருக்க மாட்டேன். எல்லா பேரும் வீட்டில் சாராயம் காய்ச்சிக்குவேன். பீருக்கு மாட்டு கோமியத்தை கூட ஊற்றுவேன். மூத்திரத்தை ஊற்றி நல்லா இது பண்ணி நான் சொல்றது மாதிரி எல்லாரும் 1 நிமிஷம் இருங்களேன். மனிதனுடைய மூத்திரத்தில் போதை வரும்னு சொன்னா எவனாவது ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? அவனுக்கு அவனே வாலியை கட்டி விட்டுருவேன். எல்லா பேரும் இப்படியே நடப்பேன். போன் அடிப்பாங்க, மச்சான் அந்த வடமதுரை பைபாஸில் 2 பேர் ஒண்ணுக்கு இருக்காங்க மச்சான், சடன்னு வண்டி எடுத்துட்டு போய் இம்புட்டுக்கான கூட பிடிச்சி குடிச்சேன். அதே மாதிரி விலங்குகள் கழிக்கக்கூடிய மலஜலங்களுக்கு ஆபத்து இல்லை, மனிதனுடைய கழிவுகளுக்கு அவள் ஆபத்து உண்டு. ஒரு வயக்காட்டிலே மனிதனும் போய் கழிவறை செய்கிறான், மலத்தை கழிக்கிறான் என்றால் அந்த வயக்காடு சாவியா போய்விடும். அவ்வளோ பவரு, அவ்வளோ விஷமுட அந்த மனுஷ உடம்புல. நம்மெல்லாம் மாமிசம் மட்டும் நாட்டுக்கோழி பிராயிலர் ஆட்டுக்கறிலாம் நிற்கிறோம்ல. மனுஷங்கறி நல்லா இருந்தால் விடுவானாக்க மயனே பிளான் பண்ணுவேன். நம்ம அப்பா வர்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டுறணும்டா, அது 10 பேர் விருந்தாடி வர்றாங்க, அப்பாவை போட்டுருவான். அடுத்த வாரம் நம்ம தாத்தாவை போட்டுருவான். மறுவாரம் இவன் தொடையே பாதி வெட்டி வதக்கிட்டு இருப்பேன். ஹலோ ஸ்டாப் ப்ரோ. என் நம்பிகளே கும்பிடுறேன். ஆடியன்ஸ் சார்பாக பொன்னாடி போட்டு கவனிக்கப்படுகிறது. எஸ்கே சார்பாக மணிகண்டன் பொன்னாடி போட்டு கவனிக்கப்படுகிறது. வடமதுரை எஸ்கே ஆடியோஸ் உறவுகள் சார்பாக எனக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்தி நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி. இந்தா தம்பி, நீங்க கத்திக்கிட்டே இருங்க, என் வேலையை நான் இந்த கிழிஞ்சு போச்சுல. கஜா 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 பொங்காசு இல்லை, இது வந்து சின்ன கப்ளிங். என்ன கருத்திலும் உடலான குடி திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர வட்டம் வடமதுரை மேற்கு ரத வீதி விஸ்வகர்மா மகாஜன வகைராக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருந்திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் எஸ் சீனிவாசன் ஆந்திரா பைனான்ஸ் வடமதுரை, எஸ் சீனிவாசன் ஆந்திரா பைனான்ஸ் வடமதுரை அன்பு உறவுகள் தான் இந்த நாடகத்தை பிரார்த்தனை
நாடகமாக உங்களுக்கெல்லாம் இந்த நல்ல நாடகத்தை அமைத்தவர்கள், நடத்த பணம் கொடுத்தவர்கள், இந்த குடும்பத்தால் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் மேடை இவ்வளவு அழகா போட்டிருந்தாலும் உள்ளே சேலையை மறைத்து வைத்த ஒரு அவல நிலை. ஐயா, சென்றைக்கு மேடையே என் தம்பியை உடச்சுக்கிட்டு என்னை உள்ள வந்துருவாங்க. நீங்க துணியை கட்டி வச்சிருக்கல, அது எதையாவது செய்தி விடிய கூட வச்சிருவாங்க. தம்பி பாப்பா காக்கடா, வாடா முண்டை, மெண்டல் முண்டை, நீ ராஜமாட்டா சொல்லு, மைக்கில் சொல்லு. சுக்கானத்தம்புதூர் எஸ்கேபி பாய்ஸ் உரிமை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. அவன் என்னடா பதட்டம், இவன் ராஜ நடிகரானா? ராஜ நடிகர் மேடையில் பயப்படலாமா? இங்க வாசிங்க. ஏய் 400 ரூபாங்கடா, இங்க வாடா. அவனை தூக்கிட்டு வாப்பா, அவனை தூக்கிட்டு வா. மாடு புடி மாடு. ஐயா ஐயா அண்ணே, அண்ணன் தம்பியெல்லாம் நியாயத்தை பாருங்க. ராத்திரி நேரம் வெளிச்சத்தில் கொள்ளையடிக்க 100 ரூபாயை கொடுத்துட்டு 500 ரூபாய் எங்கடா? அதே ஐயா மாத்திட்டு வர வரைக்கும் இதை வச்சிரு. தமிழகத்திலே வந்த நாடக குடும்பங்களுக்கு பங்கு வரும். சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புத்தானத்தை சேர்ந்த குமரவேல் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டு கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி சந்தன லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதிசய சிறுவன். மதுரை விமான நிலையம் அங்கே அமைந்திருக்கிறது. அதிலே 3 ஏக்கர் நிலத்தை இந்த மக்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று அன்னைக்கு வீரமாக கொடுத்து விட்டு இன்னைக்கு இடமில்லாமல் பஸ் ஸ்டாண்டிலே படுத்து தூங்குவோம். என் அன்பு தம்பி, மதுரை ஏர்போர்ட் அருகாமுள்ள பரவம்பட்டியை சேர்ந்த அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. என் தம்பி இந்த ஹார்மோனி சக்கரவர்த்தி படித்தது ஆசிரியர் வேலைக்கு. ஆனால் ஆசிரியர் வேலைக்கு இவன் சென்றிருக்கலாம், அரசு வேலையும் அப்பாயின்மெண்ட் வந்தது. ஆனால் இவன் நினைத்ததுதான் எனக்கே பிரமிப்பா இருக்கு. என்ன நினைத்தான்? அவனை சொல்லுகின்ற பொழுது அவனே பீசு வாசிக்கிறான், அப்ப நக்கல் பண்றான் என்று அர்த்தம். அவங்க அப்பா பரம்பரை ஒரு நாடக கலைஞர். எங்க அப்பா அந்த நாடக கலையில தான் கஷ்டப்பட்டு என்னை வாத்தியாருக்கு படிக்க வைத்தார். நான் வாத்தியாருக்கும் படித்து விட்டேன், அப்பா கடவை நிறைவேற்றி விட்டேன். ஆனால் அப்பா எந்த கலைகளை கஷ்டப்பட்டாரோ அந்த கலையிலே நானும் கஷ்டப்பட்டு மக்களிடம் பேர் வாங்கும் என்று நல்ல எண்ணம் உனக்கு வந்துச்சு. நீ தாண்டா தகப்பனுக்கு செய்யக்கூடிய உண்மையான மகன். வாழ்த்துக்கள், கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி, கலைக்கெல்லாம் மணி ஆசிரியர் பெருந்தகை கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு. காரைக்கால் பூமி மோர்பட்டி காத்தி சார்பாக 501 சாங் ஸ்டார்ட் பண்ண. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் விஜயகாந்த் அண்ணார் நினைவாக சார்
நன்றி நன்றி நன்றி. எஸ்டி ஆடியோ வடமதுரை உறவுகளுக்கும்